நம்பிகளே, நம்பி சுவாமிகளே, வாருங்கள் பட்டரே. என்னவாயிற்று? ஏனிப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறீர்கள்? ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை உம்மிடம் சொல்வதற்காக தான் ஓடி வந்தேன். சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பிறகு சொல்லுங்கள். மன்னர் வந்து கொண்டிருக்கிறார். வரதனை தரிசிக்க வறியவரும் வருவர், மன்னரும் வருவர். அடடா சுவாமிகளே, அவர் தங்களை தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதுதான் தகவல் வந்தது. அடியேனையா? நாட்டில் வாழும் பல்லாயிரம் மக்களுள் அடியேனும் ஒருவன். மக்களில் ஒருவனை பார்க்க மன்னர் வருவதா? அடியேன் சென்று அவரை காண்பதுதான் முறை. இதோ அடியேனே செல்கிறேன். வேண்டாம். நமஸ்காரம். வணங்குகிறேன் நம்பி அவர்களே. தங்களை நான் வந்து காண்பதுதான் முறை. தவறு செய்து விட்டேன் திருக்கட்சி அவர்களே, தவறு செய்து விட்டேன். அன்றாடம் அரண்மனைக்கு வரும் கூட்டத்தில் தாங்களும் ஒருவர் என்றெண்ணி அன்று தங்களுக்கு தகுந்த மரியாதையை அளிக்க தவறிவிட்டேன். தவறேதும் இல்லை மன்னவா. அடியேன் மிக மிக சாதாரணமானவன், சாமானியன், எளியவன். மக்கள் குறையை செவிமடுக்கும் மன்னர் எங்கள் குறையையும் செவிமடுக்க மாட்டாரா என்றுதான் அன்று அங்கு வந்தோம். தங்கள் குறையையும் செவிமடுத்தேன், ஆனால் அதை தீர்க்க முனையவில்லை. ஏன் அதை தீர்க்க முடியவில்லை என்பதற்கு தாங்கள் அளித்த விளக்கம் தங்களின் மீது அடியேனுக்கு இருந்த மரியாதையை உயர்த்தியதே தவிர தாழ்த்தவில்லை மன்னவா. தங்களின் பிரஜைகளின் சுபீட்சமே தங்களின் மனதில் மேலோங்கி இருந்திருக்கிறது. அதையே தலையாய கடமையாய் தாங்கள் நினைத்ததால் யாதவ பிரகாசர் சுவாமிகள் செய்யும் யாகத்திற்கு எந்த குந்தகமும் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறீர்கள். அதனாலேயே அவர் கோயிலுக்கு விதித்திருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த தயங்கியிருக்கிறீர்கள். தன்னலத்திற்காக செய்தது அல்லவே அது. நாட்டின் நலனை கருதி தாங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் சிறு வருத்தம் அடியேனின் மனதில் இருந்தாலும் பின்பு தங்களை எண்ணி அடியேன் பெருமிதம் கொண்டதுதான் உண்மை. குதிரையாணி, எதற்கு கணைக்கிறாய்? மன்னிக்க வேண்டும், தங்களின் கவனத்தை கவர்வதற்காகத்தான் கணைத்தேன். அடுத்த முறை கடைத்தெருவுக்கு செல்லும் போது மாட்டுக்கு கட்டும் மணிகள் 2 வாங்கி வா. ஆகட்டும் சுவாமி. ஆனால் நம் மாட்டுத் தொழுவத்தில் இருக்கும் மாடுகள் அனைத்திற்கும் மணி கட்டப்பட்டு இருக்கிறது சுவாமி. மணி மாட்டுக்கு இல்லை, உங்களுக்கு. ஆளுக்கொன்றாக கழுத்தில் கட்டிவிட்டால் இப்படி கவனத்தை கவர்வதற்காக கணைக்க வேண்டாம் இல்லையா? மன்னிக்க வேண்டும் குருநாதா. என்ன குருநாதா? இப்படி அழகாக உள்ளே வந்தவுடன் குருநாதா என்று கூப்பிட்டு இருக்கலாம் அல்லவா? மன்னிக்க வேண்டும், மறந்து விட்டது குருநாதா. எது மறந்து விட்டது? குருநாதா என்று கூப்பிட வேண்டும் என்பது மறந்து விட்டதா, அல்லது நான் குருநாதர் என்பதே மறந்து விட்டதா? ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். தாங்கள் குருநாதர் என்பதை மறக்கக்கூடியவர்களா நாங்கள்? இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, இனி எடுக்க போகும் பல ஜென்மங்களிலும் தாங்கள் தான் எங்கள் குருநாதர். முன்வினை பயன் யாரை விட்டது? சரி, அதை விடு. என்னவோ மறந்து விட்டது என்றீர்களே, என்ன மறந்து விட்டது? அதுதான் குருதேவா மறந்து விட்டது. எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. அதாவது குருநாதா, போதும், விளக்குகிறேன் என்று குழப்ப ஆரம்பித்து விடுவீர்கள். சரி, போன காரியம் என்னவாயிற்று? அதை ஏன் கேட்கிறீர்கள் சுவாமி? கேட்காமல் ஒரு வேலைக்காக உங்களை அனுப்பிவிட்டு போன வேலை என்னவாயிற்று என்று கேட்க கூடாதா? அறிவிலிகளே. குருதேவா, தாங்கள் கேட்ட பச்சை சுண்டைக்காயையும் வெள்ளை பூசணியையும் வாங்குவதற்காக ஒரு கடையில் நின்றிருந்தோம். இவர் பூசணிக்காக பேரம் பேசிக் கொண்டிருந்தார், நான் சுண்டைக்காய்க்காக பேரம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அந்த கடைக்கு வந்த ஒரு பெரியவர் சொன்னதுதான் எங்களை தூக்கி வாரி போட வைத்து விட்டது. அதை உடனே குருநாதரின் காதில் போட வேண்டும் என்று தான் ஓடோடி வந்து விட்டோம் குருநாதா. தூக்கி வாரி போடும்படியாக அப்படி என்ன நடந்தது? 2 நாட்களுக்கு முன்னர் நம் மன்னர் கோயிலுக்கு வந்திருந்தாராம். இதில் தூக்கி வாரி போட என்ன இருக்கிறது? கோவில் மன்னரிடம் போயிருந்தால் அதுதான் தூக்கி வாரி போடும்படியான செய்தி. மன்னிக்க வேண்டும் குருநாதா, தங்கள் நகைச்சுவையை ரசிக்கும் நிலையில் நாங்கள் இல்லை.
தாங்கள் சற்று பொறுமை காக்க வேண்டும். நாங்கள் சொல்லி முடித்து விடுகிறோம். பிறகு தங்கள் அர்ச்சனை ஆராதனை எல்லாம் மனமுவர்ந்து ஏற்றுக்கொள்கிறோம். சரி, மன்னர் கோவிலுக்கு வருவது அவ்வப்போது நிகழ்வதுதான். மேலே சொல்லுங்கள். அங்கே நம் மன்னர் திருக்கச்சி நம்பிகளை சந்தித்திருக்கிறாராம். சந்தித்து அளவளாவி இருந்தால் பரவாயில்லையே, சொன்னபடியே மழையை கொண்டு வந்து விட்டீர்களே என்று வானளாவ புகழ்ந்தாராம். புகழ்ந்தாலும் பரவாயில்லையே, அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாராம். மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்லை, தங்களை சற்று குறைத்து மதிப்பிட்டது போல் பேசினாராம். மன்னரின் மதிப்பில் திருக்கச்சி உயர்ந்தும் எம் குருநாதர் தாழ்ந்தும் போனதை எங்களால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை குருநாதா. ரத்தம் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. அதுதான் சுண்டையாவது பூசணியாவது என்று தங்களிடம் ஓடி வந்து விட்டோம். அப்படி போகிறதா கதை? திருக்கச்சி பூனை மாதிரி இருந்து கொண்டு மன்னரின் மதிப்பை பெற்றுவிட வேண்டும் என்ற அபிலாஷையை நிறைவேற்றிக் கொண்டு விட்டானா? இருக்கட்டும், பூனைக்கும் ஒரு காலம் வரும் என்று தெரியாமலா சொன்னார்கள்? ஆனால் ஒன்று, இந்த யானைக்கு காலம் வரும்போது பூனையின் வாலை ஒட்ட நறுக்கிவிட்டுத்தான் மறுவேலை. செய்யுங்கள் குருதேவா. ஆனால் இப்போது மன்னரின் செல்வாக்கை அபரிமிதமாக பெற்றிருக்கும் திருக்கச்சியிடம் நாம் சற்று வாலாட்டாமல் இருப்பதுதான் நல்லது என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. ஆம் குருநாதா, நாம் சற்று ஒதுங்கி இருப்பதுதான் சரி. அதை பதுங்கி இருப்பதுதான் சரி என்று திருத்திக்கொள் மூடனே. ஆகட்டும் குருநாதா. ஆக மொத்தத்தில் மன்னனின் தராசு தட்டில் திருக்கச்சியின் பாரம் அதிகமாகவும் இந்த யாதவ பிரகாசன் குறைந்தும் இருக்கிறான் இல்லையா? நினைத்து பார்க்க வருத்தமாக இருந்தாலும் அதுதான் உண்மை குருதேவா. மன்னரின் பார்வை கோணம் இப்போது மாறியிருப்பதால் அடுத்த வருடம் பாசுரம்பாடி மழையை வரவழைக்க திருக்கச்சியையும் அதை நிறுத்த உங்களையும் நாடுவாரோ என்று எண்ண தோன்றுகிறது. அப்படி நடக்க இந்த யாதவ பிரகாசர் விட்டு விடுவானா? திருக்கச்சியை ஒரு வழியாக்குகிறேன் பாருங்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று என்னை எப்போதோ ஒருமுறை தாங்கள் அர்ச்சித்ததாக எனக்கு ஞாபகம். புரிகிறது புரிகிறது. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட மாட்டான் இந்த யாதவ பிரகாசன். ஆத்திரமெல்லாம் இந்த மடத்தின் 4 சுவர்களுக்குள் தான். வெளியே சாந்த ஸ்வரூபி, இன்முக சந்நியாசி. திருக்கச்சியுடன் ஒட்டி உறவாடியே அவனை கவிழ்க்க வேண்டும். கவிழ்க்கிறேன். மன்னர் மீண்டும் இந்த யாதவ பிரகாசரை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும். அதை பார்த்து மக்கள் மூக்கில் விரல் வைக்க வேண்டும். திருக்கச்சி ஏங்க வேண்டும். ஆஹா, நினைத்து பார்க்கவே புலங்காகிதமாக உள்ளது. சீக்கிரமே அந்த நாள் வராதா என்று மனம் ஏங்குகிறது. வரும், சீக்கிரம் வரும். திருக்கச்சி நம்பி, இப்போது உங்கள் பிரச்சனை தீர்ந்தது இல்லையா பட்டரே? ஒரு பிரச்சனை தீர்ந்தது, இன்னொரு பிரச்சனை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். ஓ, யாதவ பிரகாச சுவாமிகளா? ஆமாம், காவியுடை பூண்ட பிரச்சனை. நீர் எப்படி மழையை கொண்டு வரலாயிற்று என்று குதிக்கப் போகிறார் பாருங்கள். வாருங்கள் வாருங்கள், நமஸ்காரம். ஆஹா, தாங்கள் கஷாயத்தில் கூட ஜொலிக்கிறீர்கள். என்னது கஷாயமா? எங்கள் குருநாதர் என்ன சுக்கா மிளகா திப்பிலியா கஷாயத்தில் ஜொலிக்க? மன்னிக்க வேண்டும், தங்களை கண்டதும் ஒரு பரவசம் உண்டாகி விடுகிறதா? நாக்கு குளறி கஷாயத்தை கஷாயம் என்று சொல்லிவிட்டேன், அவ்வளவு. என்ன திருக்கச்சி, சாதித்து விட்டீர் ஐயா, சாதித்து விட்டீர். எதை சொல்கிறீர் சுவாமிகளே? என்ன தெரியாதது போல் கேட்கிறீர்? புகழ் மழையில் நனைய வேண்டும், அப்படித்தானே? அதுதான் மழையை கொண்டு வந்து விட்டீர்களே. மன்னிக்க வேண்டும், அதை தங்களுக்கு போட்டியாக நினைத்து அடியேன் செய்யவில்லை. பிறகு ஏதோ மக்களுக்கு அடியேனால் முடிந்ததை செய்யலாம் என்று எண்ணிதான். மக்களுக்கு? நான் மட்டும் ஆடு மாடுகளுக்கா செய்ய நினைத்தேன். ஆடு மாடுகளுக்கு என்றால் அதற்கென்று ஒரு யாகத்தையும் எங்கள் குருநாதர் செய்வார். பாசுரத்தை பாடி மழையை கொண்டு வந்து விட்டீர். நீர் அப்படி அன்று மழையை கொண்டு வராமல் இருந்தாலும் அடுத்த நாள் நிச்சயமாக என் யாகத்தின் மூலம் மழையை கொட்டோ கொட்டென்று கொட்ட வைத்திருப்பேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை சுவாமிகளே. இங்கே பாரும் திருக்கச்சி, நோக்கமும் என் நோக்கமும்
மழையை பொழிந்து மக்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு நீர் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறீர், நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதில் எந்த வழி சரியான வழி என்று நமக்குள் சர்ச்சை வேண்டாம். நம்முடையது பொது நோக்கு, பொது நல நோக்கு. சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். இருவரின் இலக்கும் ஒன்றாக இருக்கையில் நாம் இணக்கமாக போவதுதானே நல்லது. சுவாமிகளே, உம்மையும் உம் வேத ஞானத்தையும் தர்க்க திறமையையும் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தாங்கள் குன்றிலிட்ட விளக்கு தங்களோடு போட்டி போடுவது என்பது ஊர்க்குருவி பருந்தோடு போட்டி போடுவது போல. ஏன் அற்பமான எறும்பு அர்ஜுனன் தேருடன் போட்டி போட்டது போல என்று கூட சொல்லலாமே. தாராளமாக சொல்லலாம். ஆக நாம் இணக்கமாக ஒருவருக்கொருவர் உபகாரமாக இருப்பது ஊருக்கு நன்மை பயக்கும். என்ன, நான் சொல்வது சரிதானே? நீங்கள் சொல்லுவது எது சரியில்லாமல் இருக்கும்? அனைத்தும் சரியே. போதும் திருக்கச்சி, நீர் சொன்னதையெல்லாம் நான் மனதில் இருத்திக் கொள்ள பார்க்கிறேன். நாம் இருவருமாக சேர்ந்து இந்த ஊரையும் உலகத்தையும் உய்ய வைப்போம். ஆகட்டும் சுவாமி. வருகிறேன். வாருங்கள். என்ன நம்பிகளே, திடீரென்று யாதவ பிரகாசருக்கு ஞானோதயம் வந்து விட்டது? எப்போது வேண்டுமானாலும் ஒருவருக்கு ஞானோதயம் வரலாம். இவருக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. நீர் வேறு. உமக்கு குறுக்கு புத்தி என்றால் என்னவென்றே தெரியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து விடுகிறீர். இவர் பால் அல்ல சுவாமி, நன்கு கலக்கிய சுண்ணாம்பு நீர். பால் என்று நம்பி வாயில் விட்டுக் கொண்டால் தொண்டைதான் வெந்து போகும். விஷயம் என்ன தெரியுமா? மன்னர் இப்போது தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் என்று இவருக்கு தெரிந்துவிட்டது. இப்போது தங்களை விரோதியாக்கி கொள்ள முடியாது. அதனால்தான் இணக்கம் சுணக்கம் என்று தங்களை வளைக்க பார்க்கிறார். ஜாக்கிரதையாக இரும். உறவாடி கெடுக்கும் உத்தம வில்லர் யாதவ பிரகாசர். பகவானிடம் சரணடைந்த ஒருவன் யாரிடமும் அஞ்ச தேவையில்லை. அனைத்தையும் பகவானிடம் ஒப்படைத்து விடுவோம். அவன் பார்த்துக் கொள்வான். கைலாசம் சுவாமி, ஏனடா இந்த காஞ்சியம்பதியில் பாடசாலை தொடங்க ஓர் இடம் வேண்டும் என்று அமைச்சரிடம் தெரிவிக்க சொன்னேனே, சொன்னாயோ? அமைச்சரிடம் அதை பற்றி பேசுகிறீர்களா? அதுதான் இடம் சம்பந்தம். அமைச்சரிடம் நான் உன்னை ஒன்று கேட்டால் நீ அவனை துணைக்கு கூப்பிடுகிறாயே. நீயே ஒரு எடுபிடி, அவன் உனக்கு எடுபிடியா? அது ஒன்றுமில்லை குருதேவா. பதற்றத்தில் எனக்கு பேச்சு வரவில்லை என்றால் இவன் எடுத்து கொடுப்பான். எனக்கு ஒரு பிடிமானமாக இருக்கும். அதுதான். சரி சரி, அமைச்சரிடம் பேசினாயா? பேச்சு எங்கேயோ மாறினாலும் நீங்கள் நறுக்கென்று விஷயத்திற்கு வந்து விடுகிறீர்கள் குருநாதா. என்னிடத்தில் விஷயம் உண்டு, விஷயத்திற்குள் நானும் உண்டு. கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை உன்னிடமிருந்து. ஏன் பதிலுரைக்கிறேன் குருதேவா. சுவாமி, பாடசாலைக்கு இடம் வேண்டும் என்று கேட்டால் அமைச்சர் செவி சாய்ப்பாரா? அடே மூளையை சலவை செய்யாதவனே, அமைச்சரிடம் கேட்க சொன்னவன் நான். இந்த யாதவ பிரகாசன். என்னை நீ யார் என்று நினைத்தாய்? வரும் வழியில் ஒரு பெரிய மரம் இருந்ததே, பார்த்தாயா? அதில் போய் முட்டிக்கொள்ள சொல்கிறீர்களா சுவாமி? அடிமுட்டாளே, சொல்வதை கேளடா. இப்போது அது மரம், அதன் பிறகு விறகு, அதன் பிறகு கறி, அதன் பிறகு சாம்பல், அதன் பிறகு எந்த நிலையும் கிடையாது. இறுதியானது சாம்பல். அதுபோல் முதலில் பரம்பொருள், அதோடு அதை விளக்க வந்த வேதம், அதன் பிறகு வேதாந்தம், அதன் பிறகு சூத்திரங்கள், அதன் பிறகு சாத்திரங்கள். இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவன் இந்த யாதவ பிரகாசன். அதனால் சாத்திரத்தின் இறுதி நிலை இந்த யாதவ பிரகாசன் என்று கூட சொல்லலாம். அப்படி என்றால் தாங்களும் சாம்பலா குருதேவா? அடே கைலாசம், இந்த மூளையை தொலைத்த மூடனை எங்கிருந்து பிடித்து வந்தாய்? மன்னிக்க வேண்டும் குருநாதா. என்னையா
உன் வாயில் தர்பையை போட்டுத்தான் பொசுக்க வேண்டும். வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாயா? உம்மை போய் மடத்து சீடனாக ஆக்கியதற்கு என்னை பாதணியை கொண்டுதான் அடித்துக் கொள்ள வேண்டும். பாதணியால் அல்ல, கசையால் கசையடி கொடுக்க வேண்டும் உனக்கு. வேலியில் போகும் ஓணானை பிடித்து இடுப்பில் வைத்துக் கொண்டால் இப்படித்தான் நடக்கும். குருதேவா, இந்த ஜடத்தை மன்னித்தருள வேண்டும். கோபம் தணிய வேண்டும். இதற்கு மேலும் தாங்கள் கோபம் கொண்டால் அந்த கோபாகினியில் நானும் சாம்பலாகி விடுவேன். அதுவே எங்களுக்கு இறுதி நிலை ஆகிவிடும். தயவு செய்து தாங்கள் மன்னித்தருள வேண்டும். அடே அருணாச்சலம் சுவாமி, இன்று தூங்கி எழுந்ததும் யாரை பார்த்தாய்? தங்களைத்தான் முதலில் பார்த்தேன் குருவே. அதனால் பிழைத்தாய் நீ. கைலாசம், குருவே, சீக்கிரமே அமைச்சரை பார்த்து பாடசாலைக்கு இடம் பற்றி பேசு. சுவாமி, அடியேன் ஒன்று கூறினால் கோபித்துக் கொள்ளக்கூடாது. தாங்கள் அடிக்கடி ஒரு வாக்கியம் சொல்வீர்களே, என்ன சொல்வேன்? சாமர்த்தியமாக ஒரு எலி ஒரு பொந்தை தோண்டி அதற்குள் வாழும். ஆனால் பாம்பாகப்பட்டது மெதுவே அந்த பொந்திற்குள் புகுந்து எலியையும் விழுங்கிவிட்டு அப்பொந்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள். எதற்கடா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறாய்? இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சம்பந்தம் இருக்கிறது குருதேவா. என்ன? நாம் எதற்கு அமைச்சரின் சகாயத்தில் ஒரு இடத்தை பெற்று பின் பொருட்செலவு செய்து ஒரு மண்டபத்தை கட்ட வேண்டும். கட்டி முடித்த ஒரு பிரம்மாண்ட மண்டபம்தான் இந்த காஞ்சியம்பதியிலே தயாராக இருக்கிறதே. நீ எந்த மண்டபத்தை கூறுகிறாய்? அதை யார் கட்டியிருக்கிறார்கள்? கூரத்தில் வசிக்கும் கூரேசன் இந்த காஞ்சியில் பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கிறானே, அதை நாம் உபயோகித்துக் கொள்ளலாம். ஓஹோ, அந்த கூரேசன் கட்டிய பொந்தில் இந்த பாம்பு குடிபோகலாம் என்பதுதான் உன் கூற்றோ? மன்னிக்க வேண்டும் குருதேவா. குருதேவா, எனக்கென்னவோ அந்த கூரேசன் கட்டிய மண்டபம் நமக்காக கட்டியது போல் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றே அந்த கூரேசனை சந்தித்து பேசிவிட வேண்டியதுதான். குருதேவா, உங்கள் நாக்கு கருநாக்கு. என்னடா சொல்கிறாய்? நான் பேசிக் கொண்டிருந்த எலி, மன்னிக்க வேண்டும், அந்த கூரேசன் வந்து கொண்டே இருக்கிறான். பழம் நழுவி பாலில் விழுந்தது குருதேவா. வந்தனம் சுவாமி. என்ன கூரேசா, நலமாக இருக்கிறாயா? இருக்கிறேன் சுவாமி. உன் சோகம் புரிகிறது. நான் கேள்விப்பட்டேன் உன் அன்னை இவ்வுலக வாழ்வை நீத்தார் என்று. என்ன செய்வது? பிறந்தால் ஒரு நாள் செல்ல வேண்டியதுதானே. அதன் பின் உன் தோற்றமும் மாறிவிட்டது போலிருக்கிறது. உன்னை பார்த்து ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். நீயே வந்துவிட்டாய். இதுதான் யாதவ சங்கல்பம் என்பது. என்ன விஷயம் என்று கூறுங்கள் சுவாமி. உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது. என்ன சுவாமி? பெரிதாக ஒன்றுமில்லை. உனக்கே தெரியும், திருப்பூட்குழி என்றாலே முதலில் அனைவருக்கும் ஞாபகம் வருவது என் பாடசாலைதான். எத்தனையோ மாணாக்கர்கள், அனைவருக்கும் என் ஞானத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சமீப காலமாக இங்கு காஞ்சியில் உள்ள பல பேர் இங்கேயும் ஒரு பாடசாலை அமைத்து போதிக்க வேண்டும் என்று பலபடியாக விண்ணப்பிக்கிறார்கள். ஒரு படி மேலே போய் பிடிவாதமே பிடிக்கிறார்கள். நீ ஒரு உபகாரம் செய். நீ கட்டி இருக்கும் புதிய மண்டபத்தை எனக்கு கொடுத்துவிடு. அதை ஒரு மிகச்சிறந்த பாடசாலையாக உருவாக்கி காஞ்சியம்பதியில் உள்ள அனைவருக்கும் வேதம் தடையில்லாமல் கிடைக்க நான் வழி செய்கிறேன். அப்பாடசாலை புகழின் உச்சியை தொடும்போது உனக்கும் அதில் பங்கிருக்கும். என்ன கைலாசம், நான் சொல்வது சரிதானே? ஆமாம் ஆமாம் குருதேவா. அடியனுக்கு புகழும் வேண்டாம், அதில் பங்கும் வேண்டாம். சரி, வேண்டாம் என்றால் விடு. அது என்னிடமே இருந்து விட்டு போகட்டும். மண்டபத்தை மட்டும் எனக்கு அளித்து விடு. மன்னிக்க வேண்டும். அந்த மண்டபம் எளியோருக்காகவும் ஆபத்து காலத்தில் கோயிலில் தஞ்சம் புக இயலாதவர்கள் தங்குவதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. வரதனை உள்ளத்தை தரித்தவர்கள் யார் வேண்டுமானாலும் அங்கே தஞ்சமடையலாம். பரந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ள அம்மண்டபம் சிலருக்கு மட்டும் என்றில்லாமல் அனைத்து தரப்பு சமுதாய மக்களுக்கும் பயன்படும் வகையில் அது இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் கற்கும் வேதத்திற்கு அம்மண்டபம் சரிப்பட்டு வராது. அனைவரும் பயன்படும் வகையில்தான்
அம்மண்டபம் செயல்பட வேண்டும். தரமாட்டேன் என்று நாசூக்காக சொல்கிறாய். சுவாமி, இப்படி வேண்டுமானால் செய்யலாம். எப்படி? தாங்கள் தமிழ் பாசுர வகுப்பை அம்மண்டபத்தில் தொடங்குங்கள். தாராளமாக அந்த மண்டபத்தை உங்களுக்கு தருகிறேன். தங்களால் தமிழ் பாசுரமும் அதன் அர்த்த பூஷ்டியும் பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும். என்ன சொல்கிறாய் கூரேசா? வித்தைகளுக்கெல்லாம் வித்தான என்னை தமிழ் பாசுர வகுப்பு எடுக்க சொல்கிறாயா? நான் சொல்வது வேதம். வேதம் எங்கிருந்து தோன்றியது, எப்படி நமக்கு கிடைத்தது, எப்படி நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்பதெல்லாம் உனக்கு தெரியாதா? எதை வைத்து எதை பேசுகிறாய்? நீ பாடசாலையில் படித்ததெல்லாம் மறந்து விட்டாயா? வேதத்தின் மகிமை உனக்கு புரியவில்லையா? இல்லை, அதை விளக்கும் என் மகிமைதான் உனக்கு புரியவில்லையா? நான் ஏதோ உன்னிடம் யாசகம் கேட்பதாக நினைத்து விட்டாயா? அடியேன் என் குருகுல வாசத்தை மறக்கவும் இல்லை, தாங்கள் யாசிப்பதாகவும் நினைக்கவில்லை. அடியேன் நினைப்பதெல்லாம் அந்த ஆதிகேசவனான வரதனையும் வேதம் போல் புனிதமான தமிழ் பாசுரத்தையும் அதன் மூலம் பயன்பெறும் பக்தர்களையும் மட்டும்தான். அம்மண்டபம் பக்தர்களுக்கும் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தினருக்காகவும் மட்டும்தான். அவர்கள் அனைவரும் பங்கு கொள்ளும் விஷயத்திற்கு அவ்விடம் நிச்சயம் உண்டு. தங்களிடம் தமிழ் பாசுர வகுப்பை கற்க அனைத்து தரப்பு மக்களும் அதில் பங்கு கொள்ளலாம், பயனும் பெறலாம். எனவே தமிழ் பாசுர வகுப்பை தொடங்க தாங்கள் நிச்சயிக்க வேண்டும். அது இயலாத காரியம். அப்படி என்றால் அம்மண்டபத்தை கொடுப்பது அடியேனுக்கும் இயலாத காரியம். அடியேனை மன்னித்து விடுங்கள். என்ன சுவாமி இது? முகத்தில் அடித்தார் போல் கூறிவிட்டு போகிறான். போகட்டும் போகட்டும். இவன் கொடுக்காவிட்டால் இந்த காஞ்சியில் வேறு இடமே இல்லையா என்ன? இந்த தண்டத்தை அசைத்தால் அதற்கு இசைந்து பல இடங்களை கொண்டு வந்து என் காலடியில் சமர்ப்பிப்பவர்கள் ஏராளம். அந்த திருக்கட்சியோடு சேர்ந்து கொண்டு இந்த கூரேசன் இப்படி ஆடுகிறான். கூடிய விரைவில் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அதாவது உடுக்க உடை, குடிக்க நீர், உண்ண உணவு இவற்றை தானமாக செய்பவன் அந்த பகவானாகவே மதிக்கப்படுகிறான். அவன் மனித உருவில் உள்ள ஒரு தெய்வம். இதை தாண்டி ஆபத்து காலத்தில் தங்குவதற்கு இடமாகவே மண்டபத்தையும் அளித்து இந்த சிறு வயதிலும் நீ உயர்ந்து நிற்கிறாய் கூரேசா. சுவாமி, தங்களால் அதிகம் பாராட்டும் படிக்க அடியேன் ஏதும் பெரிதாக செய்துவிடவில்லை. சொல்லப்போனால் தங்களின் பங்களிப்பாலும் தான் இந்த மண்டப பணி துரிதமாக முடிந்துவிட்டது. வேண்டாம் கூரேசா, மற்றொரு முறை அடியேனின் பங்களிப்பு அன்பளிப்பு என்றெல்லாம் தப்பித் தவறி கூட சொல்ல வேண்டாம். அனைத்தும் வரதார்ப்பணம். மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு கூரேசா. கூறுங்கள் சுவாமி. நல்ல நோக்கத்தோடு செய்யப்படும் எந்த காரியத்திற்கும் நாம் அழைக்காமலேயே உபத்திரமும் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. நீ கவனமாக இருக்க வேண்டும். சுவாமி, அப்படியென்றால் 2 நாள் முன்னதாக நடந்த சம்பவம் உபத்திரவமாக மாற வாய்ப்புள்ளதா? நீ என்ன சொல்கிறாய் கூரேசா? சென்ற முறை அடியேன் இங்கு வந்திருந்த போது யாதவ பிரகாசரை அவரது சீடர்களோடு சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர் அந்த மண்டபத்தை கண்டு அவ்விடத்தை தன் பாடசாலை உபயோகத்திற்கு அளிக்கும்படி கேட்டார். அடடா, அப்புறம்? ஆனால் அதற்கு அடியேன் இவ்விடம் எளியோரையும் ஒதுக்கப்பட்டோரையும் மனதில் முன்னிறுத்தி கட்டப்பட்டுள்ளது. எனவே இதை பாடசாலை உபயோகத்திற்கு அளிப்பதென்பது கடினம். வேண்டுமென்றால் தமிழ் பாசுர வகுப்பை தொடங்குங்கள், அதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறட்டும் என்றேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்? அப்படி ஒரு அபிப்பிராயம் தன்னிடம் இல்லை என்று கூறினார். அப்படியென்றால் அடியேனுக்கும் வேறு உபயோகத்திற்கு அளிக்கும் அபிப்பிராயம் இல்லை என்று கூறிவிட்டேன். மிகவும் சரியான பதிலேயே அளித்துள்ளாய் கூரேசா. இருப்பினும் தாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் இச்சம்பவமே உபத்திரவமாக உருவெடுத்து விடுமோ என்று தோன்றுகிறது. அடியேன் கூறிய பதில் சரிதான் என்கிறீர்களா சுவாமி? சந்தேகமே வேண்டாம் கூரேசா. யாதவ பிரகாசர் பாடசாலையில் உயரிய வேதாந்த சூத்திரங்களை உபதேசிக்கிறார் என்றாலும் அவற்றை விளக்கும் போது விபரீதமான அர்த்தங்களை எடுத்துரைக்கிறார். தன்
தன் சொந்த கருத்துக்களை திணிக்கிறார். ஏன் பகவானின் அனந்த கல்யாண குணங்களையே மறுக்கிறார். உண்மையை உணராதவர்கள் யாதவ பிரகாசரின் பாண்டித்யத்தையும் மேதாவிலாசத்தையும் ரசிக்கிறார்கள், பிரமிக்கிறார்கள். இதனால் அவர் செருக்கு இன்னும் அதிகரிக்கிறது. எனவே மண்டபத்தை நீ கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதில் எந்த தவறும் இல்லை. அந்த வரதனே உன் வாக்காய் வெளிப்பட்டிருக்கிறான் என்பது அடியேனின் தீர்மானம். தங்களின் ஆறுதலான வார்த்தைகளால் அடியேனின் மனது சற்று சமாதானம் அடைந்தது. இருப்பினும் அவ்வப்போது இந்த யாதவ பிரகாசரால் ஏதாவது ஒரு விதத்தில் இடையூறு வந்த வண்ணமே உள்ளது. இதற்கு முடிவு என்னதான் சுவாமி? கூரேசா, எந்த ஒரு இடையூறும் நமக்கு ஒரு படிப்பினையை அளிப்பதற்காகவே ஏற்படுகிறது. அதே வேளையில் அதை தீர்க்கின்ற உபாயமும் பகவானால் நமக்கு அளிக்கப்படுகிறது. ஏன், சற்று புராண கதையை அலசிப்பாரேன். ஹிரண்யகசிபுவால் பிரகலாதனுக்கு ஏற்பட்ட இடையூறும் துன்பங்களும் எண்ணில் அடங்காதவை. அவற்றிற்கெல்லாம் சிறு பாலகனான பிரகலாதனால் தீர்வு காணப்பட்டது பகவானால் தானே. அதுபோல் பக்தவத்சலனான பகவான் அந்த யாதவ பிரகாசருக்கும் தகுந்த ஒருவர் மூலம் கூடிய விரைவில் ஒரு தீர்வை ஏற்படுத்துவார். எனவே நீ கவலை கொள்ளாமல் இரு. நன்றி சுவாமி. தங்களுடன் சற்று நேரம் உரையாடியதில் அடியேனின் மனது மிகவும் இதமானது. அடியேன் உள்ளே சென்று பேரருளாளனை தரிசித்துவிட்டு வந்து விடுகிறேன். வருகிறேன் சுவாமி. நமஸ்காரம் திருக்கட்சி நம்பிகளே. அடடே, நமஸ்காரம் சோமயாஜி சுவாமிகளே. என்ன இங்கு வந்து அமர்ந்து விட்டீர்கள்? தனிமைக்காகத்தான். இங்கு அவ்வளவாக யாரும் வரமாட்டார்கள். கோயில் பிரகாரத்தில் இருந்தால் யாராவது வந்து ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் வந்து உங்கள் தனிமையை கெடுத்து விட்டேனோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை சோமயாஜி. வைஷ்ணவர்களின் சங்கத்தை தவிர்ப்பதற்காக அடியேன் இங்கு வந்து உட்காரவில்லை. தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதற்காகவே இங்கு வந்து உட்கார்ந்தேன். ஆமாம், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கோலையிலான விசிறி ஒன்றை வரதனுக்காக செய்து கொண்டிருக்கிறேன். ஓய்வில்லாமல் ஒரு கணத்தையும் வீணாக்காமல் இந்த வரதனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடலே அவனுடையது. பிறகு உழைப்பு மட்டும் யாருக்காக செய்ய முடியும்? வாழ்வே அவனுக்குத்தானே அர்ப்பணம். சரி, அது இருக்கட்டும். குடும்ப சமேதமாக வந்திருக்கிறீர்களா அல்லது தாங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீர்களா? அடியேன் மட்டும் வந்திருக்கிறேன். அகத்தில் அனைவரும் நலமா? யாவரும் நலம் சுவாமி. தங்களை சில நாட்களாக காணவில்லையே என்றுதான் இங்கேயே வந்துவிட்டேன். உண்மைதான் சோமயாஜி. பங்குனி உற்சவம் தொடங்கிவிட்டதல்லவா? அதனால் அடியேன் பல நாட்களாகவே காஞ்சியம்பதியில் தான் தங்கியிருக்கிறேன். வரதனின் உத்தரவும் அதுவே. சாரதிதான் நந்தவனத்திலிருந்து பூக்களை கொண்டு வந்து தருகிறான். அடியேன் இங்கேயே அமர்ந்து மாலையாக தொடுத்து அந்த வரதனுக்கு சமர்ப்பிக்கிறேன். சரி, ஏதாவது முக்கியமான விஷயமாகத்தான் அடியேனை பார்க்க வந்தீரோ? ஆம் சுவாமி, ஒரு தகுந்த ஆலோசனை பெற வேண்டியிருக்கிறது. எனவேதான் தங்களை தேடிக்கொண்டு வந்தேன். சொல்லுங்கள் சோமயாஜி. நம்பிகளே, ராமானுஜன் இதுநாள் வரை மயூரவண்ணன் என்பவரிடம் வேதங்களையும் புராணங்களையும் கற்று வருகிறான் என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமாம். மயூரவண்ணன் என்னை சந்தித்து ராமானுஜன் தற்போது படித்து வரும் பாடங்களை தாண்டி மேற்படிப்பாக வேதாந்தங்களையும் கற்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். நல்ல விஷயம்தானே. இதுதான் சரியான கால நேரமும் கூட. தாமதிக்க வேண்டாம். ராமானுஜனுக்கு அடுத்த நிலையை துவக்கி விடுங்கள். அதில்தான் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னவென்றால், வேதாந்த விஷயங்களை தன்னால் போதிக்க முடியாது என்று மயூரவண்ணன் கூறிவிட்டார். ஏன்? என்ன காரணமாம்? வேதாந்த பாடத்தில் பல சூத்திரங்களுக்கு ஆழமான விளக்கங்களை அளிக்க வேண்டியுள்ளது. அதற்கு அதீதமான வித்வத் அவசியம். அது தன்னிடம் இல்லை என்றும், ராமானுஜன் போன்ற ஞான தாகம் உள்ளவர்களுக்கு தன்னால் பாடம் எடுப்பது கடினம் என்றும் கூறிவிட்டார். ஒரு வகையில் அவர் கூறியதில் தவறேதும் இல்லை. ஒரு மிகச்சிறந்த ஆசான் ராமானுஜனுக்கு அவசியம் என்பதில் சந்தேகமும் இல்லை. அதுதான் யாரிடம் ராமானுஜனை பாடத்திற்கு அனுப்புவது என்று ஒரே குழப்பமாக இருந்தது. தங்கள் மூலம் ஏதாவது தெளிவு கிடைக்குமா என்றுதான் தங்களை நாடி வந்தேன்.
மூளையை கசக்கி பிழிந்தாலும் மயூரவண்ணன் சுவாமிகளை விட ஒரு உயர்ந்த ஆசான் என் மனதிற்கு புலப்படவில்லை. தங்களுக்கு தெரிந்தவர்களில் யாரேனும் இருக்கிறார்களா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒரே ஒருவர்தான் ராமானுஜனுக்கு பாடம் நடத்த தகுதியானவர். அப்படியா? மிக்க சந்தோஷம். சொல்லுங்கள் நம்பிகளே, யார் அவர்? யாதவ பிரகாசர். அவர்தான் ராமானுஜனுக்கு பாடம் நடத்த சரியான நபர். தாங்கள் குறிப்பிடுவது அந்த திருப்புட்குழி சன்னியாசியையா? ஆமாம், அவரேதான். ஆனால் முன்பு ஒருமுறை தாங்கள் அவரை பற்றி குறிப்பிடும்போது அந்த யாதவ பிரகாசர் அதிக கர்வம் கொண்டவர், எவரையும் உதாசீனப்படுத்தி தன் உயர்வையே டாம்பிகமாக பேசக்கூடியவர் என்றெல்லாம் சொன்னீர்களே. ஆம், அதை இப்போது அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் வேதாந்தத்தில் மிகவும் பாண்டித்யம் வாய்ந்தவர் என்றும் குறிப்பிட்டேனே. அவரிடம் ராமானுஜனை அனுப்புவது உச்சிதம் என்கிறீர்களா? வேறு யாராவது ஒரு சாதாரண மாணாக்கனை யாதவ பிரகாசரிடம் அனுப்புவது என்றால் அடியேனும் நிச்சயம் யோசிப்பேன். ஆனால் போகப்போவது ராமானுஜன் என்பதால் தான் அடியேனும் அதற்கு பரிந்துரைக்கிறேன். யாதவ பிரகாசர் தலைக்கணம் கொண்டவர்தான். ஆனால் வேதாந்தத்தில் மகாகணம் பொருந்தியவர். பல சூத்திரங்களை அலசி ஆராய்பவர், பல விளக்கங்களையும் கொடுப்பவர். அதில் சுய கருத்திருப்பதும் உண்மைதான். ஆனால் அவர் எவ்வளவு விளக்கங்களை கொடுத்தாலும் அதை ஆராய்ந்து அதிலிருந்து பல விளக்கங்களை கொடுக்கும் சாதுரியம் நம் ராமானுஜனுக்கு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அத்வைத விஷயங்களை கொடுக்கும் போது சற்று குழப்பமடைவது இயல்புதான். அதனால் பலர் வழிமாறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ராமானுஜன் அன்னப்பறவையை போன்றவன். அர்த்த புஷ்டியான உண்மையான பாலை மட்டும் பருகி சாரமற்ற தண்ணீரை ஒதுக்கி விடுவான். நம் சம்பிரதாயம் காப்பாற்றப்பட்டு தழைத்தோங்க நம் சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் மற்ற தத்துவங்களையும் அறிந்து கொள்வது அவசியமே. அதற்கு சரியான மாணாக்கன் நம் ராமானுஜனே. எனவே ராமானுஜனை சீக்கிரமே யாதவ பிரகாசரின் பாடசாலைக்கு அனுப்பி வேதாந்த விஷயங்களை அறியச் செய்யுங்கள். இதுவே அடியேனுக்கு தெரிந்த ஒரே வழி. அடியேன் சொல்லிவிட்டேன் என்பதற்காக அதை அப்படியே வேதவாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. நீங்கள் ஆற அமர யோசித்து ஒரு முடிவெடுங்கள். தாங்கள் கூறிய பின் அதற்கு மறுபேச்சு ஏது? ராமானுஜனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் தாங்களே அவனை வழிநடத்துகிறீர்கள். அவனும் உங்கள் வாக்கை பெருமாளின் வாக்காகவே ஏற்றுக்கொண்டு திறம்பட செய்கிறான். வேதாந்த பாடத்திலும் நீங்கள்தான் அவனுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று இருக்கிறது. பெருமாளின் திருவுளத்தை யாரால் மாற்ற முடியும்? அடியேன் ஊருக்கு திரும்பியதும் இது பற்றி அகத்தில் உள்ளவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போது அடியேன் புறப்படுகிறேன். என்ன சோமயாஜி, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு அடியேனின் மடத்தில் அமுது செய்யாமல் புறப்பட்டால் எப்படி? எத்தனை நாட்கள் உங்கள் அகத்தில் அடியேன் அமுது செய்திருப்பேன். வாருங்கள், மடம் அருகில் தானே இருக்கிறது. அடியேனும் இப்பொழுது அமுது செய்யும் நேரம்தான். ஒரு உயர்ந்த பாகவத சிரேஷ்டருக்கு அமுது இட்டு அவருடைய சங்கத்தை பெறும் பாக்கியமும் அடியேனுக்கு கிட்டட்டும். வாருங்கள். அடே கைலாசம் குருதேவா, நேற்று பாடசாலை மாணவர்களுக்கிடையே என்னடா பிரச்சனை? நம் மாணவர்களிடையே பிரச்சனை ஏதும் இல்லை குருதேவா. ஆனால் பழுதூர் பாடசாலை மாணவர்கள் சிலர் நேற்று கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது நம் திருப்பூட்குழி பெருமாள் கோவிலுக்கு, அப்படித்தானே? ஆம் குருதேவா. அப்போது நம் பாடசாலை வித்தியார்த்திகளும் அங்கு இருந்திருக்கின்றனர். அவர்களுக்கு இடையேதான் ஏதோ வாக்குவாதம் நேர்ந்திருக்கிறது. வாக்குவாதம் என்கிறாய்? ஆனால் என்னவென்று சொல்லாமல் ஏதோ பக்கவாதம் வந்தது போல் ஏன் நெழுகிறாய்? என்ன நடந்தது என்று தெளிவாக சொல். இல்லை குருதேவா, பழுதூர் மாணவன் கேட்ட கேள்விக்கு நம் பாடசாலை வித்தியார்த்தி சற்று தவறுதலாக பதில் கூறியிருக்கிறார். அதற்கு இருதரப்பு மாணவர்களும் கேலியும் கிண்டலுமாக சிரித்திருக்கிறார்கள். அவமானம், அவமானம். இது என்னை அல்லவா பாதிக்கும்? இதை ஏன் நீ முன்பே என்னிடம் கூறவில்லை? எல்லாம் நான் கேட்ட பிறகுதான் பதில் வருமோ? ஆமாம், அந்த அவமானத்தை தேடி தந்த அந்த மாணவன் யார்? பஞ்சாமிர்தம். அடே அறிவீலி, பெயரை கேட்டால் பிரசாதத்தை சொல்கிறாயே. இல்லை குருதேவா, மாணவனின் பெயர் தான் பஞ்சாமிர்தம் என்று கூறினேன். நம் பாடசாலையில் போன மாதம் தான் சேர்ந்திருக்கிறான். அந்த அதிக பிரசங்கியால் தான் இவ்வளவு பிரச்சனையா? இருப்பினும் நம் மாணவனால் ஏற்பட்ட அவமானத்திற்கு நம் மூத்த மாணவனால் தீர்வு ஏற்பட்டு விட்டது. எப்படி? அந்த பழுதூர் மாணவன் காலில்
நம் மூத்த மாணவன் விழுந்து விட்டானோ? என்ன குருதேவா, நம் மூத்த மாணவர்கள் அவ்வளவு சாதாரணமானவர்களா? தன் திறமையால் நம் மூத்த மாணவர் மார்த்தாண்டம் அவனுக்கு தக்க பதிலடி கொடுத்து விட்டார். ஓஹோ, பலே பலே, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆமாம், என்ன சொன்னாய்? தக்க பதிலடி கொடுத்தான் என்றா சொன்னாய்? ஆம் குருதேவா. தக்க பதிலடி கொடுத்தானா அல்லது அடியையே பதிலாக கொடுத்தானா? இல்லை இல்லை, தகுந்த பதிலடிதான் அவர் கொடுத்தார். அடியன் தான் அந்த பழுதூர் மாணவனை சற்று பழுதுவார்த்து அனுப்பி வைத்தேன். உனக்கு அந்த திறமை இருக்கிறதா? பலே பலே. இருப்பினும் பஞ்சாமிர்தம், அரவண பாயசம் என்று யாரையாவது சேர்ப்பதற்கு முன் அவன் அடிப்படை அறிவு என்ன என்று பார்க்க வேண்டாமா? அடே, நம் பாடசாலை உபாத்தியாயர் சம்பூர்ணம் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? சுவாமி, தங்கள் அறிவுரை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நமஸ்காரம். பாருமையா சம்பூர்ணம், உமக்கு ஆயுசு கட்டி, பேசியவுடனே வந்து விட்டீர். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் சுவாமி. ஆமாம், என்னையா இது? ஒரு உபாத்தியாயர் நீர் மாணவர்களை அம்போ என்று பாடசாலையில் விட்டுவிட்டு இங்கு ஏன் வந்தீர்? தக்க ஏற்பாட்டை செய்துவிட்டு தான் வந்திருக்கிறேன் சுவாமி. ஒன்றும் பயம் இல்லை. அமைச்சர் ஒரு ஓலை அனுப்பியிருந்தார். காஞ்சியில் பாடசாலை அமைக்க கேட்டிருந்த இடம் ஒதுக்கப்பட்டு விட்டதாம். சீக்கிரமே கட்டிட வேலை முடிந்து தங்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டு விடுமாம். இதுதான் அந்த ஓலை. நல்ல செய்திதான் கொண்டு வந்திருக்கிறீர். ஆனால் மாணவனை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் தான் சற்று அஸ்ரத்தையாய் இருந்து விட்டீர். சுவாமி, அடியனுக்கு ஒன்றும் புரியவில்லையே. உமக்கு ஒன்றும் புரியாது. புரியும்படியாகவே சொல்கிறேன். பஞ்சாமிர்தம் என்ற புதிய மாணவனை அடிப்படை அறிவு சோதனை கூட செய்யாமல் ஏன் சேர்த்தீர்? ஓ, அந்த மாணவனா? நம் பாடசாலையில் நடக்கும் விசேஷ யாகத்திற்கு பூஜா திரவியங்கள் உபகாரம் செய்கிறாரே கணேச சாஸ்திரிகள், அவருடைய மகன்தான் இவன். தாங்கள் தானே சேர்க்க சொல்லி உத்தரவிட்டீர்கள், மறந்து விட்டீர்களா? அவருடைய மகனா? என்ன செய்வது, நம் மடத்திற்கு நிறைய நன்கொடைகள் செய்கிறார். சரி சரி, அந்த மாணவனை சற்று நாவடக்கத்துடன் இருக்க சொல். சரி சுவாமி. இந்த தென்னகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த யாதவ பிரகாசரின் பாடசாலை. இது இந்த ஊரின் அடையாளம் மட்டுமல்ல, அத்வைத சித்தாந்தத்தின் அடையாளம். இந்த பாடசாலையில் பல பேர் பாடம் பயின்றாலும் ஒவ்வொருவரின் நாடியையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லையேல் பல இன்னல்களை நாம் சந்திக்க வேண்டி வரும். ஆம் சுவாமி, இப்போது கூட ஒரு இன்னலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. என்னடா உளறுகிறாய்? அங்கே பாருங்கள், ஒரு இன்னல் மின்னல் போல வந்து கொண்டிருக்கிறது. இந்த சிங்கத்தின் குகையில் எறும்புக்கு என்ன வேலை? இந்த ஊர் பெருமாளுக்கு ஆலவட்டம் வீச வேண்டும் என்று யாரும் ஓலை அனுப்பியதாக தெரியவில்லையே. என்ன திருக்கச்சி, காற்று இந்த பக்கம் வீசுகிறது? முதற்கண் வேதாந்த சாகரம், அத்வைத்த சிரோன்மணி, தென்னகத்து வேதவித்து யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு இந்த எளியவனின் வந்தனம். வந்தனமும் கட்டியமும் பலமாகத்தான் இருக்கிறது. ஏதாவது வழி தடுமாறி இந்த பக்கம் வந்து விட்டீரோ? சுவாமி, வரதனின் அருளால் அடியேனுக்கு எந்த வழிமாற்றமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. அப்படி என்றால் திருப்பூட்குழி பெருமாளை சேவிக்க வந்தீரோ? பெருமாளையும் சேவிக்க வேண்டும். அதற்கு முன் இவ்வூரின் பிரதான ஆச்சாரியரான தங்களையும்
ஓர் முக்கிய காரியமாக காண வேண்டும். அதற்காகத்தான் அடியேன் வந்தேன். அதுதானே, காரியமில்லாமல் கட்சி நம்பிகளாவது எம்மை பார்க்க வருவதாவது. சரி, என்ன அந்த முக்கியமான விஷயம்? ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த சோமயாஜியின் மகன் ராமானுஜனை தாங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று அடியேன் அறிவேன். ஒரு முறை ஒன்றை பார்த்தாலும் ஒரு முறை ஒன்றை படித்தாலும் இந்த மூளையில் சிக்கன பதிந்துவிடும். அப்படி ஒரு வர பலம் எமக்கு. சரி, அந்த ராமானுஜனை பற்றி என்ன சொல்ல வந்தீர்? ராமானுஜனை தாங்கள் தங்கள் பாடசாலையில் மாணாக்கனாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வேண்டுகோளை முன்வைக்கத்தான் அடியேன் தங்களை காண வந்தேன். அதுதானே பார்த்தேன், விஷயமில்லாமல் சோழியும் குடுமையும் ஆடாதே என்று. ஆனால் என் எதிர்பார்ப்பு எதுவும் உம்மால் கைகூட மாட்டேன் என்கிறதே. அந்த காஞ்சி கூரேசனின் மண்டபத்தை எமக்கு உபகரிக்கச் சொன்னேன். இத்தனைக்கும் நீர் கிழித்த கோட்டை தாண்டாதவன் அந்த கூரேசன் என்று பலபடியாக கூறுகிறார்கள். ஆனால் எனக்காக நீர் ஒரு வார்த்தை கூட கூரேசனிடம் அனுசரணையாக பேசவில்லையே. சரி, அதனால் என்ன? இப்போது அரசாங்கமே எமது மேதாவிலாசத்தை கருத்தில் கொண்டு ஓர் இடத்தை உமது காஞ்சியம்பதியிலேயே அளிக்கப் போகிறார்கள். சரி, அது போகட்டும். ராமானுஜனை சட்டென்று எம் பாடசாலையில் எல்லாம் சேர்த்துவிட முடியாது. இப்போதுதான் சம்பூர்ணத்திடம் சொல்லிக் கொண்டு இருந்தேன், வருபவர்களை எல்லாம் உள்ளே சேர்த்துக் கொள்ளாதே என்று. இது ஒன்றும் தர்ம சத்திரம் இல்லை என்று. இது யாதவ பிரகாசனின் பாடசாலை. இங்கு தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. இப்போதைக்கு ராமானுஜனுக்கெல்லாம் இங்கு இடமில்லை. நீர் சென்று வேறு ஏதாவது பாடசாலையை பாரும். சுவாமி, சற்று வாருங்கள் சுவாமி. என்னையா, எங்கே அழைக்கிறீர்? தனிமையில் பேச வேண்டும், வாருங்கள். வந்தாகிவிட்டது. என்ன பேச வேண்டும்? சீக்கிரம் சொல். சுவாமிகளே, இந்த திருக்கச்சி நம்பி குறிப்பிடும் ராமானுஜனை பற்றி அடியேன் ஏற்கனவே நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மயூரவண்ணன் பாடசாலையில் அவன்தான் முதன்மையான மாணவன். அது மட்டுமல்ல, ராமானுஜன் அந்த பாடசாலையில் சேர்ந்த பிறகுதான் அந்த பாடசாலை நம் பாடசாலைக்கு அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. பல இடங்களுக்கு அந்த மயூரவண்ணன் ராமானுஜனை ஒரு சிறப்பு மாணவனாக அழைத்துச் சென்று அவனை விட்டே பாடங்களை நடத்த சொல்லி இருக்கிறார். ராமானுஜன் அப்படிப்பட்ட ஒப்பற்ற மாணவன். அவன் நம் பாடசாலையில் சேர்வது மிகப்பெரிய பொக்கிஷம். என்ன சம்பூர்ணம், ஆஹா ஓஹோ என்று ஒரு மாணவனை புகழ்ந்து தள்ளுகிறாய்? மாணவர்களை வைத்துத்தான் என் பாடசாலைக்கு பெருமையா? ஏன் என்னை வைத்து இல்லையா? அடியேன் அப்படி சொல்லவில்லை. தாங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். ஒரு ஆச்சாரியாரின் பெருமை யாரால் பரப்பப்படுகிறது? யாதவ பிரகாச சுவாமிகளின் மேதா விலாசம் என்பது மாணவர்களை வைத்துதானே. ராமானுஜனை தாங்கள் சீடனாக ஏற்றுக்கொண்டால் தங்கள் புகழ் உச்சிக்கே போகும். தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராமானுஜனை தாங்கள் பாடசாலையில் சேர்த்துக்கொள்ள சம்மதம் தெரிவித்து விடுங்கள். அது மட்டுமல்ல, ராமானுஜன் வைணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவன். அவன் உங்கள் பாடங்களால் ஈர்க்கப்பட்டு உங்கள் கருத்தாழமிக்க வியாக்கியானங்களை பிற இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்தால் நம் சித்தாந்தமும் வளர்ந்து மற்றவர்களும் உங்கள் பக்கம் வர வாய்ப்பிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், ராமானுஜனை விட்டு விடாதீர்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள். சரி, வாரும்.
திருக்கச்சி, நான் பலவாறு யோசித்து பார்த்தேன். என்னதான் என் எதிர்பார்ப்பை நீர் பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் நானும் உம்மை போல் நடந்து கொள்வதா என்று யோசித்தேன். நான் ஒரு சந்நியாசி, பற்றற்றவன். கோபதாபமோ பழிக்கு பழியோ எனக்கு சற்றும் பொருந்தாது. என் பாண்டித்தியத்தின் ஒரு துளியாவது பலருக்கு தேவைப்படுகிறது. உம் கோரிக்கைக்கு நான் செவிசாய்த்து விட்டேன். அந்த ராமானுஜனை நான் மாணவனாக சேர்த்துக் கொள்கிறேன். நன்றி சுவாமி. ஆனால் ஒன்று, உடனே நாளைக்கே என்று எண்ணிவிடாதே. நேரம் காலம் பார்த்து நானே சொல்லி அனுப்புகிறேன். அப்போது வந்து அவனை சேரச் சொல்லும். நிச்சயமாக சுவாமி. தாங்கள் சம்மதித்ததே பெரும் பாக்கியம். அடியேன் சோமயாஜியிடம் இது பற்றி தெரிவித்து விடுகிறேன். இப்போது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன்.